தமிழ்நாட்டுல மாமியார் வீட்டுக்கு வந்த ஃபர்ஸ்ட் டே எடுத்த மினி விளாக் இது. எங்க அத்தைக்கு கார்டனிங்ல நல்லாவே இன்ட்ரெஸ்ட். வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் இடம் இருக்கும், அதுல நிறைய செடி வளர்த்திருந்தாங்க, நிறைய காய்கறி கூட காய்ச்சிருந்தது. அதெல்லாம் அறுவடை பண்ணலாம் அப்படி சொல்லிதான் நானு, ஹஸ்பண்ட், கொழுந்தேன், அப்புறம் மாமியார் எல்லாரும் போயிருந்தோம். நிறைய வெண்டைக்காய் செடி, அப்புறம் பாத்தீங்கன்னா வெள்ளரிக்காய் நிறையவே காய்ச்சிருந்தது. இது போக சீனி அவரைக்காய், அவரைக்காய், பீர்க்கங்கான்னு எல்லா செடியுமே போட்டிருந்தாங்க. எங்க அத்தையை இப்பதான் நிறைய பேர் பாப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நானே 6 மாசம் கழிச்சுதான் ஊருக்கு வந்திருக்கேன். நம்ம புது சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிறேன். இவங்க தான் என்னுடைய அத்தை. ஆனா ஆல்ரெடி வீடியோல நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன், எங்க அத்தை நல்லா சாஃப்ட், மத்த மாமியார் மாதிரி ஸ்ட்ரிக்டே கிடையாது அப்படி சொல்லிட்டு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த செப்பல் காலோட எதுக்கு உள்ள போயிருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்டாலும் கேட்பீங்க. நானும் செப்பலை கழட்டி இருந்தேன்னு தான் சொல்லியிருந்தேன். ஆனா எங்க அத்தை தான் சொன்னாங்க, இல்ல கல்லெல்லாம் குத்தும், காலிலே போட்டுக்கோ அப்படி சொல்லிட்டு. அதனாலதான் செப்பல் காலோட உள்ள போனோம். ரீசெண்டா வர்ற கமெண்ட் என்ன அப்படின்னா, நீங்க என்ன உங்க அம்மா வீட்லயே இருக்கீங்க, மாமியார் வீட்டுக்கே போக மாட்டீங்களா அப்படின்னு. 20 நாள் தான் கரெக்டா லீவு. 10 நாள் அம்மா வீடு, 10 நாள் மாமியார் வீடு அப்படின்னு பிரிச்சாச்சு. கிறிஸ்துமஸ் எப்பவுமே அம்மா வீட்டுல தான் செலிப்ரேட் பண்ணுவோம். சோ அதனாலதான் டைரக்டா அங்க போயிருந்தோம். எங்க அம்மா வீட்டுக்கும் மாமியார் வீட்டுக்கும் தூரம் பாத்தீங்கன்னா 2.5 மணி நேரம் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒரு 4 நாள் அம்மா வீட்டுல இருந்துட்டு அடுத்த 4 நாள் மாமியார் வீடு அப்படின்னா நம்மளுக்கு டிராவலே டேஸ் எல்லாம் போயிடும். ஒவ்வொரு நிமிஷமுமே கரெக்டா ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி பிரிச்சிருந்தோம். இங்க நியூ இயர் செலிப்ரேட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம டைரக்டா மகாராஷ்டிரா போற மாதிரி தான் இருக்கும். சோ எல்லா காய்கறியும் பறிச்சு முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. எனக்கு எங்க அம்மா வீட்டுல இருக்கிறத விட மாமியார் வீட்டுல இருக்கிறது ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னே சொல்லுவேன்.